அன்பான பமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம். பகுதி 738. அப்பாத்தி டிசிட்ஸ் பார்ட் 738. நாங்கள் படிக்க போகிற பாடம் வந்து ஸ்ட்ரக்சர் டு ஃப்ராஸ், எப்படி வசனம் அமைக்கிறேன்னு பார்க்க போகிறோம். ஓகேயா? அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien? Est-ce que bien passé votre matinée? என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நேற்று அனுப்ப முடியவில்லை, மன்னித்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை வந்து நான் அந்த பிரணம் துணிக்கின்ற எக்ஸசைஸ் தந்திருந்தேன். நான் அதில் வந்து சிலது சரி சிலது பிள்ளைகள் இருக்குது. பட் நான் திருத்தையில் என்னென்னா சொன்னால் சின்ன பிள்ளைகள் நம்ம செய்யினா அவியல்ட அனுப்ப மாட்டோம். ஓகே, அது இப்படி நான் உங்களை திருத்துவேன். அதில் 10 கேள்விகள் கேட்டிருந்தேன். அத்தனை கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ஜெயமலர் அவர்கள், செல்வி அவர்கள், ஜெயா அவர்கள், உங்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு நாங்கள் இப்போ வந்து இன்றைக்கு படிக்க போகிறது ஒரு வசனத்தை எப்படி அமைக்கலாம் அதை சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர் டு ஃப்ராஸ்ண்டா வசனம் என்ன ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, அதை அமைக்கிற முறை. அப்போ எப்படி அதை அமைக்கலாம்னு பாருங்கள். முதல் அதை அந்த எப்படியெல்லாம் அந்த வசனத்தை முதல் ஒரு வசனம் அமைக்கிறது, அதுக்கப்புறம் அதை எப்படியெல்லாம் அந்த வசனத்தை கூட்டி கொண்டு போகிறது, அந்த பெருசாக்கி கொண்டு வர்றது, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். Le chien dort. Le chien dort. ஓகே, இப்போ லூ ஷியா என்றது, இப்போ லூ என்ன உங்களுக்கு தெரியும், ஆர்டிக்கிளோட தான் எப்போவுமே ஒரு பொருளோ என்னென்றாலும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு லால்வு இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே ஷியா என்றா என்ன, நாய். லூ ஷியா டோர். டோர் என்றது தோமீர். தோமீர் என்ற வேர்ப். அப்போ அந்த தோமீர் என்ற வேர்ப் லூஷியா. இப்போ லூஷியாண்டுக்கு இங்கே இல்லா மாறுது. அந்த இல்லென்ற நொம்முக்கு சூஜைக்கு இந்த தோமீர்ன்றது தோஹண்டு வரும். இல் தோர், எல் தோர், ஓ தோர். ஓகே, அப்படி வரும். அப்போ லூஷியா தோர் ஒரு பெயர்ச்சொல், ஒரு வினை, அவ்வளோந்தான். அடுத்தது லு கிராண்ட் சியன் தோர், ஒரு பெரிய நாய் நித்ரா கொள்ளுது, ரெண்டு எழுதுகிறோம், தூங்குது, உறங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஷியாவை வந்து நான் என்ன செய்கிறேன், அட்ஜெக்டிவ் வச்சு அதை டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஒரு பெரிய நாய், லு கிராண்ட் சியன். ஓகேயா? அடுத்தது இன்னும் கொஞ்சம் பெருசாக போகிறேன். லு கிராண்ட் சியன் நோர் dort. Le grand chien noir dort. இப்போ இந்த ஷியாண்டு வந்தது, இப்போ இந்த கிராண்ட் ஷியாண்டு வந்துச்சு, கிராண்ட் ஷியான் நுவார்ண்டு வந்திருக்கு. சரியா? இன்னும் கொஞ்சம் பெருசாக்க போகிறேன். Le grand chien noir dort sur le coussin. Le grand chien noir dort sur le coussin. அதாவது வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கருத்து இது ஒரு, நான் முதல் இதை சொல்லிக்கொள்கிறேன். லூஷியான்றது இப்போ ஷியா வந்துட்டுது. இப்போ நாங்கள் க்ரோன் அட்ஜெக்டிவ் பண்ண போகிறோம் ஷியாவுக்கு தான். பெரிய நாய் அப்படின்னு சொல்லிக்க இந்த க்ரோன் இங்கே வந்துடும். அப்போ லூ க்ரோன் ஷியா தோர் என்று வந்துடும். அதே மாதிரி லு க்ரோன் நுவார் ஷியான் என்று வராது. லு க்ரோன் ஷியா நுவார் என்று வரும். கலர் சொல்கிறேன். நுவார் அன்றைக்கு என்ன, கருப்பு. குரோந்தண்டா பெரிய. லு கிராண்ட் சியன் நுவார் தோர், அந்த கருத்த நாய், பெரிய கருத்த நாய் நித்திரை கொள்ளுது. சுர்லு குஷன், குஷனுக்கு மேலே, குஷன் மீது. அது மீதும் வரும் மேலேயும் வரும், ரெண்டுக்கும் வரும். ஓகே, சியூ கண்டா மேலே, அதுக்கு மேலே படுத்திருக்குது. சரியா? இப்போ நாங்கள் தமிழ் கருத்து பார்ப்போம். லுஷியா தோர், நாய் தூங்குகிறது. ஒரு பொருள், ஒரு பெயர்ச்சொல், ஒரு வினைச்சொல். இப்போ இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா த டாக் இஸ் ஸ்லீப்பிங். லு கிராண்ட் சியன் தோர், பெரிய நாய் தூங்குகிறது. ஒரு பெரிய நாய் தூங்குகிறது. த பிக் டாக் இஸ் ஸ்லீப்பிங். பிக். லு கிராண்ட் சியன் நுவார் தோர், பெரிய கருப்பு
கருப்பு நாய் தூங்குகிறது. த பிக் பிளாக் டாக் இஸ் ஸ்லீப்பிங். சரியா? த பிக் பிளாக் டாக் இஸ் ஸ்லீப்பிங். Le grand chien noir dort sur le coussin. Le grand chien noir dort sur le coussin. பெரிய கருப்பு நாய் குஷன் மீது தூங்குகிறது. த பிக் பிளாக் டாக் ஸ்லீப் ஆன் த குஷன். சரியா? குஷனுக்கு எனக்கு தமிழ் தெரியவனா குஷன் இப்படி எழுதியிருக்கிறேன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே, தலை அணையும் வரலாம் தான், ஆனால் அந்த ஸ்பாஞ்ச் வச்ச இது என்ன பட் தெரியல. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லூஷியாண்டா நாய், தோரண்டா தூங்குதல், லுக்ரோண்டா பெரிய, நோவாரண்டா கருப்பு, சியூ கண்டா மேலே, குஷாண்டா அந்த குஷனை சொல்கிறது. சரியா? இவெல்லாம் உங்களுக்கு விளங்கி, அதாவது ஒரு வசனத்தை எப்படி அமைக்கிறது. இப்போ நாங்கள் ஒன்று பார்த்துட்டு உங்களுக்கு டக்குன்னு விளங்காது, திருப்பி பாருங்கள். நாங்கள் இன்னும் வேறு எக்ஸாம்பிள்ஸ் படிக்க போகிறோம். இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி க்ரோ என்றா என்ன, ஷியா என்றா என்ன, தோர் என்றா என்ன, நுவார் என்றா என்ன, அடுத்தது ஷியூர் எல்லாம் தந்திருக்கு. ஷியா, ஓகே, க்ரோ, தோர், நுவார், ஷியூர். திருப்பி சொல்கிறேன். ஷியா, க்ரோ, நுவார், தோர், ஷியூர். சரியா? இந்த 5 கேள்விக்கும் உங்கள் எல்லோட பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் நாளை சந்திக்கின்றேன். அதுவரை ஓவா சூஸ் போன்றோர்னே. நன்றி, வணக்கம், மெஸ்ஸி.